ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலைவேளையில் வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதம் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 3ஆம் மாதத்தினுடைய கடைசி நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். நாம் கர்த்தருக்கு எல்லா நிலையிலும் நன்றி சொல்லுவோம். கர்த்தர் தொடர்ந்து நம்ம இந்த 3 மாதம் கரம் பிடித்திருக்கிறார், வலுவாமல் காத்து வந்திருக்கிறார். எவ்வளோ ஆபத்து பொல்லாப்பிலிருந்து நம்ம நீங்களாக்கி விடுவித்திருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காலைவேளையில் உங்களுக்காக கர்த்தர் பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று. அல்லேலூயா. பலத்த துருகமாயிருக்கிற அவருடைய நாமத்தினாலே கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். நீதிமான்கள் என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற, மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழ்கிற அந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அந்த ரட்சிப்பு பெரிய மாற்றமான தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கை. அந்த நீதிமான் சுகமாயிருப்பான். அல்லேலூயா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கும் பொழுது நோவா என்ற ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்தது. நோவா அந்த நாட்களிலே வாழ்ந்த ஜனங்களுக்கு மத்தியில் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் என்று சொல்லி, இன்றைக்கு நீதிமானும் உத்தமமாயிருந்ததுனால ஆண்டவர் அன்றைக்கு நோவாவை பேழைக்குள் வைத்து காப்பாற்றினார். அவருடைய குடும்பம் 8 பேரும் பாதுகாக்கப்பட்டார்கள். மிகப்பெரிய ஒரு நியாய தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அது மாத்திரமல்ல, இந்த நாட்களிலே நம்ம வாழ்க்கையில கூட கர்த்தர் அப்படியாகவே எதிர்பார்க்கிறார். நாம் கர்த்தருடைய பேழையாகிய ரட்சிப்புக்குள் கடந்து வரும் பொழுது நீதிமான்களாக நாம் மாற்றப்படுகிறோம். கர்த்தருடைய கிருபைக்குள் கடந்து வந்து பாதுகாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மை சுகமாக பாதுகாத்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, 2 நாளாக 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வியாதிப்பட்டிருந்த சூழ்நிலையிலே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின மனுஷன் எசேக்கியா ராஜா, அவன் தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். நீதிமானுக்கு தேவன் ஒரு அற்புதம் கட்டளையிடுவார். நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வியாதி, படுக்கை, பலவீனம், போராட்டங்கள், பிரச்சனை, பற்றாக்குறை மத்தியில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய நீதியை கவனித்து ஒரு அற்புதம் செய்வார். அந்த நாட்களிலே தேவனை நம்பி இருந்து தேவாலயத்தில் எல்லாவற்றையும் சொல்லி ஒப்பு கொடுத்த மனுஷன் எசேக்கியா ராஜா. உங்கள் வாழ்க்கையில கூட எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்கள். கர்த்தரை நம்பியிருங்கள். அவருடைய நாமம் பலத்த துருகம் என்று சொல்லி நீங்கள் அந்த நாமத்துக்குள் உங்களை விட்டு கொடுங்கள். அது மாத்திரமல்ல, தாவீதின் வாழ்க்கையை பாருங்கள். தாவீது ஆண்டவருடைய நாமத்தையே பற்றி கொண்டான். அவன் சொல்லுகிறான், நீர் என் கேடகம், மகிமை, உம்முடைய நாமம் எனக்கு பலத்த துருகம் என்று சொல்லி ஆராதிக்கிற மனுஷனாய் இருந்தான். ஆகவேதான் தாவீதை அநேக இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி விடுவித்து அவனை சுகமாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றி கொள்வோம். அந்த நாமத்தில் பலன், சுகம், ஆரோக்கியம், விடுதலை உண்டு. இந்த மாதத்தின் கடைசி நாளிலும் சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய நாமத்தை பற்றி கொள்ளுங்கள். அவருடைய நாமம் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து, உங்களை சுகத்தையும் பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்து உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களை இந்த மாதத்தினுடைய ஆண்டவரே கடைசி நாள் வரைக்கும் ஆசீர்வதித்து வந்திருக்கிறீரப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து நடத்தினதுக்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த 3 மாதங்களை கடந்து வர செய்த தேவன் இந்த 4ஆம் மாதத்தில் எங்களை பலத்தோடு, சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு, ஆண்டவரை கிருபையோடு கொண்டு போகிறீரப்பா. நீர் இந்த நாளில் பேசினபடி உம்முடைய நாமத்துக்குள் எங்களை மறைத்து பலத்த துருகமாய் ஆண்டவரே நீர் வெளிப்பட்டு காத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறப்பா. எல்லா வியாதி படுக்கைகளுக்கு விலக்கி கொள்ளும், வேதனைகளுக்கு, பிசாசின் திட்டங்களுக்கு, எல்லா விதமான மறைமுகமான போராட்டங்களுக்கு, யுத்தங்களுக்கு, பாவங்களுக்கு, சத்துருடைய திட்டங்களுக்கு விலக்கி கொண்டு நோவாவின் குடும்பத்தை போல எங்களை பேழைக்குள் வைத்து ரட்சித்து காத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். உம்மை நாங்கள் எப்பொழுதும் துதிக்க, ஜெபிக்க, ஆராதிக்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக
நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த பலத்த துருகமாய் வெளிப்பட்டு எங்களை மீட்டெடுத்த தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படி ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்தையும் பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரை காத்து நடத்தி ஆசீர்வதி. மீண்டும் ஒரு மாதத்தை முன்வைத்திருக்கிறேன். அந்த மாதத்துக்குள் எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயமாய் பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள் எங்களை மறித்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. பலத்த துருகமாய் ஒவ்வொரு நாள் வழிநடத்தும் ஆசீர்வதியும். நீர் செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும், ஒரு குடும்பத்தையும், ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஊழியத்தையும் கையின் பிரயாசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் துருகமாய் பலத்த துருகமாய் வெளிப்பட்டு காத்துக்கொள்வார். ஆமென்.